இன்றைக்கி பாரம்பரியமான மீன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மீனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மசாலா கூட இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் பிரியாணி செய்கிறதுக்கான மீனை இதில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் மீனில் நல்ல மசாலா இறங்கியிருக்கும். அதனால் நீங்கள் எப்போ பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மாதிரி மீனுக்கு மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போது அடுத்த ப்ராசஸாக ஒரு பேன் வச்சு அதில் மீனை பொரிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இதே எண்ணெயில் தான் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதனால் மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி மீனை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மீனை நம்ம பொரிக்கிறப்போ ஃபுல் குக் ஆகிடக்கூடாதுங்க. இது ஒரு 50% குக் ஆனால் போதும். அதனால் கோல்டன் ப்ரௌன் எதுவும் இல்லாமல் 50% மட்டும் இதை மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி 50% குக் ஆனதுக்கப்புறம் இது வேறு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதில் பிரியாணி மேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1 kg பிரியாணிங்க. 1 kg பிரியாணிக்கு இந்த 3 பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கிடுச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். இந்த ப்ராசஸ் தாங்க பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாய், புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மீனுக்கு மசாலா கொடுத்து வச்சதுனால ரொம்ப மசாலா ஆட் பண்ணால் ரொம்ப ஓவர் மசாலாவாக தெரியும். அதனால் இந்த அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது 1 கப் தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தான் நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். இதை மாதிரி நம்ம பொரித்து எடுத்து வச்சுருந்த மீனை இந்த மசாலா கூட ஆட் பண்ணி லைட்டாக கலரி விட்டு இந்த ஃப்ளேவர் வந்து அந்த மசாலாவில் இறங்குற மாதிரி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே மீன் வந்து நம்மளுக்கு 50% வெந்திருக்கு, இதில் ஒரு 70% குக் ஆகிடும். அதனால் நம்ம 10 நிமிஷம் மட்டும் மீனை குக் பண்ணி எடுக்க போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 kg அரிசியை ½ அன் ஹவர் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கூட நம்ம எண்ணெய் வந்து எதுக்கு ஊற்றுறோன்னா அரிசி வந்து உதிரியாக கிடைக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை அதில் போட்டு கொதிக்க வச்சு வடித்து எடுக்க போகிறோம். அரிசியை ஓவர் குக் பண்ணாமல் 70% மட்டும் குக் பண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த மசாலாலாம் நல்லா மீன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த ஃப்ளேவர் வந்திருக்கும். இப்போ நம்ம மீனைனா தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை அதில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக கலரிட்டு இது கூட நம்ம இப்போ லெமன் சாறு புழிஞ்சு வச்சதை ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு லெமனோட சாறை தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 லெமன் சாறு இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். தூனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுருந்த மீனை அதுக்கு மேலே இதை மாதிரி தனித்தனியாக வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டா டேஸ்டியான மீன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை மாதிரி எப்படி நம்மளுக்கு உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நான் சொல்கிற மெத்தடை எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.